சரி, நீ எப்போ பேசுகிற அண்ணா நீதி அரசரே. சிட்டி கிராமத்தில் பூரா உள்ள அடைச்சி அடி கொடுப்பான், எல்லாம் மொதுன்னு போவான். இந்த வண்டி வாகனம் 4 வீலர் 2 வீலர் இப்போ அதிகமாக வச்சு ரோடு பூரா பாழாக்குதான். இது நீதிமன்றத்தில் நுப்பாட்டணும், அது நுப்பாட்ட முடியாது. ஏன்னா ஒன்றும் அந்த கணக்கு செய்ய முடியாது. இப்போ சாமி பவரால் இவனுங்களை அடித்து விட்டாச்சுன்னா 5 விரல் இருக்கும். 4 வீலர் 2 வீலர் அடி முதுகில் டிரைவர்லேருந்து வண்டி ஓட்டி காகித பேப்பருக்காக வண்டி ஓட்டுதான். 2ஆம் நம்பருக்கு விடுதான். 2ஆம் நம்பர் லாரி போக்குவரத்து அனைத்தும் ட்ரெயினின்னு பஸ்ஸு கிசு எல்லாவனுக்கும் இவனுங்களே ஏறி ஒரு அறை மண்டையில் ஒரு அறை மண்டை கலங்கி போவோம், முதுகில் ஒரு அறை அப்படியே சப்புன்னு இருக்கும். மூளை கலங்கிச்சுன்னா எதிர்முமே எங்கேயோ மோதுவான். விட்டு கொஞ்சம் உற்பத்தியை குறைக்கணும். இது சரிப்பட்டு வராது. பூரா பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். பூரா ரேஷன் கடையில் வாங்கி தின்னுட்டு பூரா 2ஆம் நம்பருக்கு போகிறான். அந்த அரிசியை போட்டுறான். அரிசியை போட்டவுடனே 2ஆம் நம்பருக்கு வெளியில் கொத்தனார் வேலை கட்டட வேலைக்கு போகிறான். அப்போ அனைத்தும் இன்ஜினியர்லேருந்து அவனுக்கு அடி 5 விரல் முதுகில் இருக்கும். அப்போ முப்படை இராணுவம் உள்ள வரையில் நம்ம கணக்கு பட்டியல் போட்டு முடித்தோன்னே அள்ளிடுவோம். அதுதான் கணக்கு. அதுக்கு தான் இவங்களை பூரா அட்ரான்னு கொடுக்குற கணக்கு. ரெடியாக இருக்காங்க படைகள் பூரா. முக்கால் சத்தியம். சந்தோஷம் அண்ணா, சந்தோஷம். நீதி அரசரே, கணக்கு போட்டாச்சு. இனிமேல் விடக்கூடாது, கையை காலை ஒடிச்சு விடுங்கடா அப்படின்னு சொல்லியாச்சு. அவன் 4 வீலரில் போகையில் அடித்து ஆக்சிடெண்ட்டில் கை கால் போயிடணும். அடுத்தாப்புல 2 வீலரில் தான் பயங்கரமாக பறக்கான் ஒவ்வொருத்தனும். பூரா இந்த வழக்கறிஞர்கள்லேருந்து கீழே அடுத்து பூரா காவல்துறையிலேருந்து அடுத்தாப்புல 2ஆம் நம்பர் பார்க்க ஓட ஆட பாட பூரா கெட்டட பில்டிங். இவளை கணக்கு போட்டு இவன் எடுக்கலைன்னா அப்போ நம்மகிட்ட விளையாடுதானா? அவன் விளையாடுதான், ரொம்ப விளையாடுதான். ஏப்பா இப்போ படையில் இறங்கிருச்சு. இல்லை கவர்மெண்ட் வேலைக்கிறவன் அனைத்தும் உன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் செதற விடுவாங்க பார்த்துக்கோ. படையில் இறங்கிருச்சு. ஒழுங்காக கையெழுத்தை போட்டு முடிச்சுட்டு பூரா நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டு ஓடிடு. கவர்மெண்ட் வேலைக்கிறவன் அனைத்தும் கணக்கு கடைசி கணக்கு போட்டாச்சு. எல்லாம் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிரு. செக் பண்ணுவாங்க. நீ எவ்வளோ வீடு வச்சுருக்க, எவ்வளோ இடம் வச்சுருக்க, எல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கிறவனையும் பிடிப்பார், அரசியல்வாதியும் பிடிப்பார். புரியுதா? அது நீதி அரசர் தான் எடுக்க முடியும், வேறு யாராலும் எடுக்க முடியாது. ஐயா கணக்கு போட்டார். நாங்கள் படைகளை வாரோம், மொதுன்னு வருவோம். வண்டி 4 வீலரில் போவையில் 2 அறை 1 மிதி. பிறகு எங்கிட்ட மோதுவான், வீட்டில் போய் பாடுவான், அறுக்க போயிடுவான். அறுக்க ஆஸ்பத்திரிக்கு போயிடும். அவன் உடம்பு பாக்ஸ் பூரா அறுக்க போயிடும். பிறகு போடு தூக்கி மாட்டிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுக்கோங்கடா. போட்டாச்சுடா. போடு மாட்டுறதில்ல, இன்னையிலேருந்து பயங்கரமாக வரும்டா. பெரிய அண்டா சட்டிலாம் கிடக்குறா, பெரிய அண்டா. இல்லை ஒரு பேப்பரை வச்சு வட்டி கடை வாரக்கடை எப்படி சேட்டியை பாரு. ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு அடிக்க ஓட பாட. இல்லை கண்டாரோலி மேலே சேட்டியாடா போட்டாடுறா கணக்கு. உழைப்பு இல்லாமல் பேப்பரை உட்கார வச்சு ஆட்டி வீட்டில் கோழிக்கறி, ஆட்டுக்கறி, பன்னிக்கறி, உயிர் பலி அடித்து சட்டியாக வச்சு தின்னுட்டு அவன் பொண்டாட்டிட்ட நக்கங்கடா நக்குத. இல்லை பாவத்தை செய்கிறவன் பொண்டாட்டி பூரா வெளியில் மார்க்கத்தில் போகிறான். பாவத்தை செஞ்சவன் பூரா அனைத்தும் பாவத்தை செஞ்சவன் பூரா அவன் பொண்டாட்டி மார்க்கத்தில் போகிறான். முட்டா பேலை புரிஞ்சுக்கோங்கடா. கணக்கு போட்டாச்சு. சீரழிஞ்சு செங்க சுமக்க வச்சுருவோம். இந்த ஜெமத்தில் அடி பெரட்டி எடுத்து போடுவோம். முக்கால் சத்தியம். நீதிமன்றம் கோர்ட்டுக்கு படைகள் பூரா அனுப்பணுமா அண்ணா நீதி அரசரே? முனியப்பங்காக்க சரிங்க அண்ணா. ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் மிதித்து படைகள் உள்ளே போகணும். ரைட்டு, சந்தோஷம். அப்போ இதில் பூரா ரவுடிசன், அடுத்தாப்புல பூரா 2ஆம் நம்பர் தொழில் பார்க்குற வியாபாரம் பார்க்குறவன், அடுத்தாப்புல நீதிமன்றத்தை ஏமாற்றி பெட்டிஷன் வர்ற அவனையும் பார்க்கணும்ல. அனைத்தும் உள்ளே கூட்டி காட்டிடுது. எல்லா நீதிமன்றம் தமிழ்நாடு முழுவதும் வாய்ப்பே நீதிமன்றத்தை அவமதித்து வெளியில் ஓடுதான். இருறா இப்போ வாரம் நாங்கள் எல்லோரும் வாரோம். ஒடிச்சு கையை காலை ஒடிச்சு விட்ருவோம். முக்கால் சத்தியம்.